எனக்கு ஒரு 2 விதமான சீனியர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா 2 சீனியர். டு பி ப்ரிசைஸ் 2 சீனியர். ஒருத்தர் இன்னும் என் கூட தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வந்து வேலையை விட்டு லே ஆஃப்ல ஒரு அஃபெக்ட் ஆனாரு. வேலையை விட்டு போயிட்டாரு. ஸோ என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து ஒரு ஒரு நல்ல லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. அவர் நிறைய கத்துப்பாரு, டெய்லி படிப்பாரு. அதை வந்து அவங்க டீம்மேட்ஸ்க்கும் சொல்லுவார். ஸோ அவரோட லேர்னிங்கே ரொம்ப நல்லா இருந்தது. அவர் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க லாஸ்ட் டைம் இந்த ரெசிஷன் அப்போ. நாங்கெல்லாம் நினைச்சோம் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, ஸோ அவர் ரொம்ப கஷ்டப்படுவார், இந்த வயசுக்கு மேலே எப்படி வேலை கிடைக்கும், யார் அவர் கொடுப்பா, அவர் கேட்குற சிடிசி தருவாங்களா, ஏன்னா ஒரு 40 வருஷத்துல ஒரு நல்ல சேலரி வாங்கியிருப்பாங்க. ஸோ அது அந்த ஒரு பயத்தில் இருந்தோம். பட் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் நினச்சதை விட அப்படியே ஆப்போசிட்டாக வேறு நடந்தது. ரொம்ப கம்மி டைம்ல ஒரு நல்ல வேலை, நல்ல பேக்கேஜில், அதுவும் மல்டிபிள் கம்பெனிலேருந்து வேலை கிடைச்சிது. அதுலேருந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு கான்ஃபிடன்ஸ் என்னன்னா, நம்ம அப் டு டேட்ல இருக்கோம், படிச்சுக்கிட்டே இருக்கோம், புது புது டெக்னாலஜியை கற்றுக்குறோம், டெய்லி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா, நம்ம வந்து அந்த 40 வயசுக்கு மேலே வேலை கிடைக்காது, இல்லை லே ஆஃப் நடந்தால் அடுத்த கம்பெனி நமக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற பயம் இருக்க தேவையில்லை, நம்ம வேலையை வாங்கினாலும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. இது ஒரு டைப் ஆஃப் சீனியர்.